வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து ரோஸ் செடி அதிக அளவில் செழிப்பாக வளர்ந்து பூக்கிறதுக்கு என்னென்ன ரீசன் இதில் இன்றைக்கி ஒரு ரீசன் நீங்கள் பாருங்கள். இது வந்து சாணம், கடலை புண்ணாக்கு, அப்புறம் கொஞ்சம் வேப்ப புண்ணாக்கு சேர்ந்த கரைசல் பாருங்கள். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு இந்த மாதிரியும் விடணும். இதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு உங்களுக்கு தெரியாது, இப்போ தெரிஞ்சுக்கிடுங்க. ஃபஸ்ட்டு களைகளெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணி வச்சு எல்லாம் நான் முன்னாடி போட்டிருந்த வீடியோக்களில் சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டு அதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கரைசல் மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் கண்டிப்பாக விடணும். பார்த்துடுங்க, 200 லிட்டர் கேன். இதில் தான் இந்த கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, சாணம், டிஏபி எல்லாம் இதில் ஒரு கரைசலாட்டு வரும். இந்த கரைசலில் தான் நம்ம ரோஸ் செடிகளுக்கு இந்த மாதிரி எல்லாம் நல்ல பாருங்க எவ்வளோ நீட்டாக ஒரு இதில் கூட பூ இருக்காது. ட்ரிம் பண்ணி அப்புறம் இந்த கரைசலை அதாவது ஒரு செடிக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் விட்ட மாதிரி விடணும். விடும்போது தான் அந்த ரோஸ் செடினது வந்து பயங்கரமாக சாப்பிட்ற ஒரு செடி. ஸோ வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும். பண்ணால் தான் ரோஸ் வந்து எப்போவுமே வீட்டில் பூத்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் வந்து எப்போவுமே ரோஸ் நர்சரியில் வாங்கிட்டு போகும்போது பூ இருக்குது, அப்புறம் வீட்டுக்கு வந்து அப்புறம் பூக்கு இல்லைன்னா அதுக்கு ரீசன் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறது கிடையாது. இந்த ரோஸுக்கு வந்து இவ்வளவு சீக்ரெட்ஸ் இருக்குன்னதே நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. அதுக்காண்டி தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த அந்த புண்ணாக்கு, அதாவது ஃபஸ்ட்டு கடலை புண்ணாக்கு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 1 கிலோ கடலை புண்ணாக்குன்னா 250 வேப்ப புண்ணாக்கு. 1 கிலோவுக்கு 1/4 கிலோ வந்து வேப்ப புண்ணாக்கு. 1 கிலோ கடலை புண்ணாக்குன்னா 1/4 கிலோ இது. இதை வந்து ரெண்டையும் கரைசலாக நீங்கள் ஊற போடணும். ஊற போட்டு 3 நாள் கழித்து அதை ஓப்பன் பண்ணும்போது ஒரு ட்ரம்முக்கு வச்சு நீங்கள் மூடி வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணும்போது பயங்கர ஸ்மெல் வரும். அதாவது அது புளிப்பு ஏறி ரொம்ப ஸ்மெல் வரும், நாற்றம். அப்போ தான் அது கரெக்டாக ரியாக்ஷன் ஆகிருக்குன்னு அர்த்தம். அந்த நொதித்தல்லாம் ஆகி அந்த நாற்றம் வந்த பிறகு தான் நீங்கள் கொஞ்சம் அந்த டிஏபியும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நீங்கள் இதை விடணும். விடும்போது தான் அந்த ரோஸ் செடி அதிக அளவில் உங்களுக்கு செழிப்பாக வளர்ந்து பூ பூக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.